இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வேகனோட லேட்டஸ்ட் லோகோ. இதில் பழையதில் பார்த்தீங்கன்னா இது இந்த வளையத்துக்குள்ளே பதிஞ்சிருக்கும், அதாவது செருகின மாதிரி இருக்கும் இந்த ரெண்டும். இந்த லேட்டஸ்ட் லோகோவில் வந்து இங்கே கேப் கொடுத்துருக்காங்க. வி இங்கே டச் ஆகிருக்கு. இது நார்மலாகவே இருக்குது. VW ஃபோக்ஸ் வேகன், வோல்க்ஸ் வேகன் அப்படின்னு கூட நீங்கள் படிக்கலாம். ஆனால் ஃபோக்ஸ் வேகன் தான் சரியான உச்சரிப்பு. ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். பாலிகான் டூல் போய் இங்கே கிளிக் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் சைட்ஸ் 3ன்னு இருக்கணும். ஓகே பண்ணுங்கள். இந்த ட்ரையாங்கிள் வந்து நாம் இப்படி பண்ணிக்கணும். அதுக்காக வேண்டி நம்ம மேனுவலாக பண்ணுறதை விட ப்ராப்பர்ட்டிஸ் பேனலுக்கு போய் இங்கே வந்து ஃபிலிப் வெர்டிக்கலி அப்படின்ற ஐக்கன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இது ஒரு ரீசைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வேளை ஆஸ்பெக்ட் ரேஷியோ லாக் ஆகிருந்தால் அன்லாக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்கணும். இங்கே வந்து 70 அப்படின்னு பண்ணிக்கலாம். ஹைட் வந்து 74 அப்படின்னு பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொரு காப்பி பண்ணி நம்ம வி ஷேப் வர்றதுக்கு இப்படி ரைஸ் பண்ணணும். இன்னொரு காப்பி பண்ணி அப்புறம் அதை ட்ரிம் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அளவு இருக்குது. Ctrl+K ப்ரெஸ் பண்ணலாம். இந்த இடத்துல கீபோர்டு இன்க்ரிமெண்ட் அப்படின்ற இடத்துல 14 அப்படின்னு பண்ணிக்கலாம். ப்ரெஸ் என்டர். இதை செலக்ட் பண்ணி Alt ஹோல்ட் பண்ணி டாப் ஏரோ ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டும் செலக்ட் பண்ணலாம். இப்போ இதை ட்ரிம் பண்ணணும். அதாவது பாத் ஃபைண்டருக்கு வரலாம். இங்கே மைனஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற ஐக்கன் மேலே கிளிக் பண்ணுங்க. இப்போ நடுவில் ரெண்டாவதாக மேலே இருந்த ட்ரையாங்கிள் வந்து டிலீட் ஆகிடும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இப்படி கொண்டு வரணும். நாம் அளவு இருக்குது. அதுக்கு Ctrl+K ப்ரெஸ் பண்ணுவோம். 22 அப்படின்னு என்டர் பண்ணி கீபோர்டு இன்க்ரிமெண்ட் என்ற ஃபீல்டில் ஓகே பட்டன்னு ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் Alt ஹோல்ட் பண்ணி ரைட் ஆரோ, அதாவது வலது பக்கம் அம்புக்குறி இருக்கு இல்லையா, அது ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த ஸ்டேஜில் ரெண்டும் செலக்ட் பண்ணி இதை யுனைட் பண்ணிக்கலாம். இங்கே பாத் ஃபைண்டரில் வந்து யுனைட் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. ஓகே, இங்கே வாங்க. இங்கே வந்து மவுஸ் கர்சரை இப்படி எய்ம் பண்ணுங்க. இந்த இடத்துல பொசிஷன் பண்ணி Alt Shift ஹோல்ட் பண்ணி ஒரு சர்க்கிள் அங்கேருந்து ட்ரா பண்ணுங்க. ஓகே, இப்போ சர்க்கிளை வந்து காப்பி பண்ணிக்கலாம். Ctrl+C ரெண்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பாத் ஃபைண்டரில் வந்து இந்த மூணாவது ஐக்கன் இருக்குது பாருங்கள், இன்டர்செக்ட், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இது ட்ரிம் ஆகிடும். ஸோ Ctrl+F பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணலாம். Ctrl+V பண்ணாதீங்க, பக்கத்தில் பேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி. ஓகே, இந்த ஸ்டேஜில் இன்னொரு சர்க்கிளும் பேஸ்ட் பண்ணுவோம். Ctrl+F பாருங்கள், இன்னொரு காப்பி பேஸ்ட் ஆகிருக்கு. Alt Shift ஹோல்ட் பண்ணி இந்த சர்க்கிளை கொஞ்சம் பெருசுப்படுத்திக்க. ரொம்ப பெருசுப்படுத்த வேணாம், இந்த மாதிரி சின்னதாக இருக்கும். இந்த பேண்டுக்கும், அதாவது இந்த தண்டு இருக்குது பாருங்கள், இந்த தண்டை விட இந்த தண்டு, இந்த ரிங்கோட தண்டு கம்மியாக இருக்கணும். அதுதான் அந்த கான்செப்ட். ஓகே, இது ரெண்டும் ரிங்கும் செலக்ட் பண்ணலாம். பாத் ஃபைண்டருக்கு வந்து லாஸ்ட்டில் இருக்கிற எக்ஸ்க்ளூட் பட்டனை கிளிக் பண்ணலாம். இதுவும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு வழி இருக்குது, நான் காமிக்கிறேன். அன்டூ பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இது ரெண்டும் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட், காம்பவுண்ட் பாத், மேக் கிளிக் பண்ணிங்கன்னா அது கூட சேம் ரிசல்ட் தான் கொடுக்கும். எய்தர்வே நீங்கள் பண்ணிக்கங்க. இப்போது இது ரெண்டும் சேர்த்து யுனைட் பண்ணோம்னா சரியாக யுனைட் ஆகாது. இங்கே ஓப்பன் ஆகாது, இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகாது. ஸோ சர்க்கிளை வந்து சின்னது பண்ணணும், இல்லைன்னா இந்த வியும் டபிள்யூவும் கொஞ்சம் பெருசுப்படுத்தணும். இப்போது இந்த டபிள்யூ ஷேப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் பேனலுக்கு வந்து இங்கே ஆஸ்பெக்ட் ரேஷியோ லாக் பண்ணிக்கலாம். மெயின்டைன் விட்த் அண்ட் ஹைட் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்ற பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள், அதை லாக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மவுஸ் கர்சரை ப்ளேஸ் பண்ணி டாப் ஏரோ ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணலாம், இன்னொரு தரம் கூட ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டருக்கு வந்து யுனைட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் இதோட ட்ரிக்கு. ஓகே, இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு ஒயிட் ஃபில் பண்ணிக்கலாம், அதாவது கிரே பண்ணிக்கலாம், லைட்டஸ்ட் கிரே. இந்த மாதிரி அவுட்லைன் நன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இந்த VW ரெண்டு இடத்துலையும் செப்பரேட் பண்ணுற ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அதை நம்ம கிரியேட் பண்ணணும். அப்புறம் ரவுண்டட் கார்னர்ஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு பென் டூல் எடுத்துக்கலாம். இங்கே ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த ஆங்கர் பாயிண்ட்லேருந்து இந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு கரெக்டாக பொசிஷன் இருக்காது. ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு எஸ்கேப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஸ்ட்ரோக்கை வந்து நாம் கொஞ்சம்
ஹாரிசான்டலாக பெருசுப்படுத்தணும். இங்கே ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இப்படி பெருசுப்படுத்திக்கலாம். ஓகே, இதோட ஸ்ட்ரோக் வெயிட் வந்து 10 பாயிண்ட்டாக மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த டயலாக் பாக்ஸ் வரும், ஒன்றும் தொடாதீங்க. ஓகே பண்ணி ரெண்டையும் செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டருக்கு வந்து மைனஸ் ஃப்ரண்ட், அதாவது இந்த ஐக்கானில் கிளிக் பண்ணுங்க, அது கட் ஆகிடும். ஓகே, இந்த ஸ்டேஜில் நான் இங்கே ஜூம் பண்ணிக்கிறேன். இதை வந்து ரவுண்டட் கார்னராக கொடுக்கணும். ஸோ டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கலாம். இங்கே அதோட கீபோர்ட் ஷார்ட்கட் ஏ, இப்படி மார்க்கி பண்ணிக்கலாம். அதாவது இந்த 2 ஆங்கர் பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு 1 mm அப்படின்னு கொடுக்கலாம். சின்னது பண்ணலாம். இங்கே இந்த இடத்துல கூட, அதாவது ஜூம் பண்ணி காமிக்கிறேன், இந்த இடத்துல கூட நாம் இந்த ரவுண்டட் கார்னர்ஸ் இதுவும் கொடுக்கணும். ஒரே சமயத்தில் கொடுக்கலாம். இப்போ டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கு போயிட்டு இதை 4 ஆங்கர் பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 ஆங்கர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு லைவ் கார்னர்ஸ் ஃபீல்டில் வந்து 1 அப்படின்னு கொடுக்கலாம். கண்ட்ரோல் 0 பண்ணலாம். இப்போ Volkswagenோட பர்ஃபெக்ட் லோகோ நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, Volkswagen லோகோ நியூ அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்கலாம். அதுக்காக வேண்டி T ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைன்னா டைப் டூலுக்கு போய் இங்கே செலக்ட் பண்ணி இங்கே கிளிக் பண்ணுங்க கர்சரை. இதை பேராகிராஃப் சென்டர், அலைன் சென்டர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு Volkswagen அப்படின்னு டைப் பண்ணலாம். டேஷ் கொடுத்துட்டு லேட்டஸ்ட்னு கூட கொடுக்கலாம். இதை அலைனுக்கு போயிட்டு ஹாரிசான்டல் சென்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட மேலே எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேரக்டருக்கு நடுவில் ஸ்பேஸ் கொடுக்கணும். இந்த கேரக்டருக்கு நடுவில் ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுக்காக வேண்டி செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு, இல்லைன்னா அதை எஃபெக்டாக 300 அப்படின்னு கொடுக்கும். ஸோ 1. ரெண்டாவது இந்த அவுட்லைனை தூக்கிடலாம். இங்கே வந்து இதுக்கு கிரே கலர் கொடுக்கணும். பேக்ரவுண்ட் ஒன்று கொடுக்கணும். இது ரெண்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குரூப் பண்ணிக்கலாம். பேஜ் சென்டருக்கு அலைன் பண்ணிக்கலாம், வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல். இப்போ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கலாம். இங்கேருந்து செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். இங்கேக்கு 200 mm இருக்கு பாருங்கள், இங்கே தெரியுது. இங்கே ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இது கிரே ஃபில் ஆகிருக்கு, நமக்கு வேணாம். இங்கே ஃபில் ப்ராப்பர்ட்டிஸுக்கு போகலாம். ஃபில் ஆப்ஷனுக்கு போயிட்டு இந்த ஒயிட் கமா பிளாக் மேலே கிளிக் பண்ணலாம். கிரேடியன்ட் பேனலுக்கு போகலாம். இங்கே ரேடியல் கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணலாம். ரேடியல் கிரேடியண்ட்டு அப்ளை ஆகும். ஓகே, இப்போ இந்த ஸ்லைடர்ஸ் இருக்குது. பிளாக் ஸ்லைடர் அப்புறம் ஒயிட் ஸ்லைடர் இருக்குது. டபுள் கிளிக் பண்ணுங்கள் பிளாக் ஸ்லைடர் மேலே. இங்கே வந்து சயான், மெஜெண்டா, எல்லோ எல்லாமே 0 இருக்கட்டும். பிளாக் மட்டும் 100 இருக்கட்டும். ஓகே, அப்புறம் ஒயிட் ஸ்லைடர் மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள், அதை எடிட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வந்து 60 அப்படின்னு பண்ணி பார்க்கலாம். ஓகே, 60 பிளாக்கு போதும். இந்த ஸ்டேஜில் இங்கே வந்து ஆங்கிள் வந்து 90 அப்படின்னு கொடுக்கலாம். டேப் கொடுங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 200 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இங்கே மேலேயும் கீழேயும் டார்க்காக இருக்கும், நடுவில் வெளிச்சம் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை சென்ட் பேக் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் கூட கொடுக்கலாம். இல்லைன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அரேஞ்ச், இங்கே இருக்கு பாருங்க, ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஐசோலேஷன் மோடுக்கு போகும். இது ஒரு குரூப்பில் இருந்தாலும் தனியாக அன்குரூப் பண்ணி நமக்கு காமிக்கும். அது ஐசோலேஷன் மோட் அப்படின்வாங்க. எஃபெக்ட்டுக்கு போகலாம். ஸ்டைலைஸ், ட்ராப் ஷேடோ. ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு இதோட டயலாக் பாக்ஸ் வரும். இது என்ன டிஃபால்ட் கொடுத்துருக்கோ அதே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே பட்டன் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது ஐசோலேஷன் மோட்லேருந்து வெளியில் போகிறதுக்கு எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணி இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சேம் ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல புது லோகோவோட வரேன். அதாவது இந்த டொயோட்டா லோகோ டிசைனை செய்து காட்ட போறேன். தொடர்ந்து பாருங்க.